ஸோ நம்மளுடைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பிளாகர். ஓகே, ஸோ blogger.comல லாகின் பண்ணி நான் உள்ள வந்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ஆர்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இன் எஸ்இஓ ஒரு கம்ப்ளீட் கைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஆர்டிகல் வந்து நான் பிளாங்கா வச்சிருக்கேன், உள்ள வந்து இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் கிளிக் பண்றேன், எடிட் பண்ணி நான் வந்து ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணி ஓகே நான் எந்த டாபிக் பத்தி கண்டென்ட் எழுத போறோங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இதுதான் என்னுடைய ஆர்டிகளுடைய டைட்டில் H1 ஹெட்டிங் 1. ஓகேங்களா? ரைட். இங்க இருக்கக்கூடிய பெர்மா லிங்க்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, இங்க கிளிக் பண்ணா இதுதான் என்னோட ஆர்டிகளுடைய லிங்க். சரிங்களா? ஆர்டிகளுடைய லிங்க். அடுத்தவங்க இதை பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இந்த ஆர்டிகல் வந்து இந்த லிங்க் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, பட் உள்ள கண்டென்ட்டே இல்லை, சும்மா பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட், கண்டென்ட்டே இல்லை, பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் போய் பார்க்குறேன், என்னுடைய ஆர்டிகளுடைய ஹெட்டிங் 1 டைட்டில் இங்க இருக்கு, என்னுடைய லிங்க் இங்க இருக்கு. அதே மாதிரி ஓகே பண்ணிக்கலாம். So screen sharing enabled. Okay, so என்னுடைய டைட்டில் இங்க இருக்கு. சரிங்களா? ரைட், என்னுடைய லிங்க் இங்க இருக்கு, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் சர்ச் என்ஜினுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கு, சர்ச் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? நான் என்ன சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கல. இது வந்து என்னுடைய கண்டென்ட். இதுக்குள்ளதான் என்னுடைய கண்டென்ட் பத்தி நான் ஃபுல்லா பேச போறேன். என்னுடைய ஆர்டிகல் பார்க்கறதுக்கு இப்படித்தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ என்னுடைய கீவேர்ட் என்ன? டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இன் எஸ்இஓ, இதுதான் என்னுடைய டைட்டில். அப்ப யாராச்சும் வாட் இஸ் டூ ஃபாலோ, வாட் இஸ் நோ ஃபாலோ, ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் இது டெஃபினேஷன் ஆஃப் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்னோட ஆர்டிகல் ரேங்க் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. ஸோ கூகுளில் போயிட்டு ஆட்டோ சஜஸ்ட் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அந்த google.com போய் விசிட் பண்ணி என்னோட கீவேர்டு வந்து டூ ஃபாலோ. ஓகே, கொஞ்சம் லோட் ஆகி முடியட்டும். டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. ஓகே, நோ ஃபாலோ லிங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ்ங்கிறது வந்து நான் டைப் பண்ணேன். ஓகே, நான் டைப் பண்ண உடனேவும் சஜஷன்ஸ்ல எனக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, என்ன அர்த்தம்? சஜஷன்ஸ்ல நிறைய கீவேர்ட்ஸ் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? மக்கள் இந்த கீவேர்ட் எல்லாம் தேடுறாங்கன்னு அர்த்தம். இதான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட், டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ். ஓகே, அப்ப யாராவது டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் தேடினாங்கன்னா என்னோட ஆர்டிகல் வரணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். அப்ப என்ன பண்றேன், என்னுடைய டைட்டில்ல டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ். ஓகேவா? இதை வந்து என் டைட்டிலா நான் போடுறேன். போயிட்டு மக்கள் தேடுற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ், இதுதான் என்னுடைய கீவேர்ட். புரியுதுங்களா? என்னுடைய கீவேர்ட் என்னங்க? அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சேர்த்து சொல்லி தரேன் பாருங்க. இது வந்து ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, டூ ஃபாலோ நோ ஃபாலோங்கிறதுனால ஸ்பேஸ் வருமா வராதா? நான் கூகுள்ல போய் இப்படி தேடுறேன் அப்படின்னா டூ ஃபாலோ அப்படின்னு தேடும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் வருமா இல்ல ஸ்பேஸ் வராதா, இந்த மாதிரி ஒரு டவுட் எனக்கு வரும். டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. ஸோ நான் லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோவுக்கு நடுவுல ஸ்பேஸ் வராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆட்டோ சஜஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே, அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுங்க? ஏதாவது ஆன்சர் இருக்குமா? டூ ஃபாலோவுக்கும் நோ ஃபாலோவுக்கும் நடுவுல ஸ்பேஸ் வருமா வராதாங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? மக்கள் தேடும்போது ஸ்பேஸ் போட்டு தேடுவாங்களா போடாம தேடுவாங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லலாம், இல்ல நோன்னு நோ சொல்லலாம். ஓகே, டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நோ சார். நோ சார். நோ நோ. அப்போ ஒருத்தர் நோ சொன்னா கூட நான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? சூப்பர். இப்போ trends.google.com கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து 2003ல இருந்து நினைக்கிறேன். ஸோ
ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மக்கள் இன்டர்நெட்டை தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து யூஎஸ்க்கு பதிலாக இங்க அவங்க ஐஎன் இந்தியான்னு போட்டுக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு தேவையான டேட்டா இங்க காட்ட ட்ரை பண்ணும். நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய டேர்ம் ஓகே டூ ஸ்பேஸ் ஃபாலோ அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? சர்ச் டேர்ம் ஓகே டூ ஸ்பேஸ் ஃபாலோன்னு தேடுறேன். அப்போ வந்து இந்த டூ ஃபாலோங்கிற சர்ச் டேர்முக்கு எப்படி டிமாண்ட் இருக்கு அப்படின்னு காட்டுது. தெரியுதுங்களா? இந்தியால கடந்த 12 மாசத்துல இன்டர்நெட்ல வெப் சர்ச்ல பண்றவங்க டூ ஃபாலோங்கிற கீவேர்ட் எப்படி தேடுறாங்க வித் ஸ்பேஸ். தெரியுதுங்களா? ரைட். ஸோ அடுத்து டூ ஃபாலோ மீனிங், டூ நாட் ஃபாலோ மெஜாரிட்டி, டூ ஃபாலோ மீனிங் தேடுறாங்க. ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இதே கீவேர்டை ஸ்பேஸ் இல்லாம எப்படி தேடுறாங்க டூ ஃபாலோ FOLOW ஸ்பேஸ் இல்லாம தேடுறத நான் தேடி பார்க்கிறேன். அப்ப என்ன பண்ணுது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட்ல டூ ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பேஸ் கொடுத்து தேடுறவங்க தான் அதிகம், ஸ்பேஸ் கொடுக்காம தேடுறவங்க கம்மி. இதோடைய மெட்ரிக் எனக்கு தெரியுதுங்களா? ரைட், தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ நான் என்னோட ஆர்டிக்கல் எழுதும்போது நான் டூ ஃபாலோன்னு சொல்லி எழுதட்டுமா இல்ல நோ ஃபாலோன்னு போட்டு எழுதட்டுமான்னு எனக்கு ஒரு டவுட் வரும்போது டூ ஃபாலோ அப்படின்னு ஸ்பேஸோட தான் நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய மெட்ரிக் தெரியுது பாத்தீங்களா? அதிகமான பேர் டூ ஃபாலோ ஸ்பேஸோட தான் தேடுறாங்க. நோ ஃபாலோ டூ ஃபாலோ ஸ்பேஸ் இல்லாம கம்மியா தான் தேடுறாங்க. ஆனா லாஜிக் என்னன்னா ரெண்டையுமே தேடுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய டைட்டில்ல ஆட்டோ சஜஷன்ல எப்படி வருதோ அப்படியே நான் வச்சுக்குவேன். ஆட்டோ சஜஷன்ல வித்தவுட் ஸ்பேஸ் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ வித்தவுட் ஸ்பேஸ் தான் வந்திருக்கு, அதை நான் அப்படியே வச்சுக்குவேன். பட் என்னுடைய கண்டென்ட்டுக்குள்ள டூ ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பேஸோடையும் நோ ஃபாலோ அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பேஸோடையும் நான் கண்டிப்பா ஒரு டைம் வச்சு பயன்படுத்துவேன். ஏன்னா மக்கள் ரெண்டையுமே தேடுறாங்க. ஓகே. இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நோ ஃபாலோ அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஓகே, இதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து கம்பேரிசன்ல திரும்ப வந்துட்டு நோ ஃபாலோ ஸ்பேஸ் இல்லாம. ஓகே, ஸோ இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள்ல மக்கள் எந்த கீவேர்டை அதிகமாக தேடுறாங்கன்னு தெளிவா தெரியுது. அப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது டூ ஃபாலோ ஸ்பேஸ் இருக்கிற டூ ஃபாலோங்கிற வார்த்தையை தான் அதிகமா மக்கள் தேடிட்டு இருக்காங்க. நோ ஃபாலோ அப்படிங்கிறதும் கிரீன்ல இருக்கிறது. அப்ப ஸ்பேஸ் இல்லாம கம்மியா தான் தேடுறாங்க, ஸ்பேஸோட தான் நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்ரிக் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். கடந்த 12 மாசத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸ். இதுவே யூடியூப் வீடியோக்காக நீங்க பண்றீங்கன்னா யூடியூப்ல எப்படி தேடுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் சர்ச். ஓகே, ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் நான் எழுத பப்ளிஷ் பண்ண போறேன் என்னுடைய ஆர்டிக்கல்ல. ஸோ இங்க வந்து டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ். அப்ப என்னுடைய கீவேர்டு என்ன தெரியுங்களா? ரைட், இந்த கண்டென்ட்ல என்னுடைய கீவேர்டு என்ன அப்படின்னா என்னுடைய கூகுள் ஆட்டோ சஜஷன்ல டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ், இதுதான் என்னுடைய கீவேர்டு. ஓகே, இப்போ இந்த கீவேர்டு தான் என்னுடைய பிரைமரி கீவேர்டு. அப்போ என்னுடைய பிரைமரி கீவேர்டு என்னுடைய டைட்டில்ல இருக்கா? இதான் கேள்வி. கண்ட்ரோல் எஃப் போட்டுச்சுன்னா என் டைட்டில்ல இருக்கா? இருக்கு. டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இருக்கு. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா? ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாம டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல என்னோட கீவேர்டை வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இந்த கீவேர்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெக்கரேட் பண்றேன். ஓகே, டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் நான் வந்து டெக்கரேட் பண்றேன். டெக்கரேட்னா போல்டு பண்ணிட்டேன் அதை மட்டும். ஓகே, டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ இதை தூக்கி நான் ஓரமா வச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய ஆட்டோ சஜஷன்ல என்னென்ன வருது பாருங்களேன். ஓகே, டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸ் இருக்கு. டூ ஃபாலோ நோ ஃபாலோ மக்கள் தனியா தேடுறாங்க. அப்ப இந்த வார்த்தையை நான் அப்படியே கண்டென்ட் கூட நான் சேர்த்துக்கணும். ஓகே, அதே மாதிரி டூ ஃபாலோ நோ ஃபாலோ பேக் லிங்க்ஸ் தேடுறாங்க. இந்த ஃப்ரேஸையும் என் கண்டென்ட்டை நான் சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபாலோ நோ ஃபாலோவோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதையுமே நான் வந்து இங்க சேர்த்துக்கணும். ஓகே, திரும்ப ஆட்டோ சஜஷன்ல ஹிந்தியில கேட்குறாங்க, நான் உள்ள சேர்க்க மாட்டேன். டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ இன் SEOங்கிற ஒரு வார்த்தையை தேடுறாங்க, இதையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ
do follow support. ஓகே, அது நமக்கு தேவையில்லை. do follow and support codes இல்லை, do follow and no follow checker. ஓகே, ஏதாச்சும் டூல்ஸ் இருக்கணும் ஆன்லைன்ல, இந்த மாதிரி தேடுறாங்க. ஏன்னா மக்கள் தேடக்கூடிய விஷயத்துக்கு நீங்க உங்களுடைய கண்டென்ட் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க தேடும்போது உங்களுடைய கண்டென்ட் அவங்கள்ட்ட காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓகே, ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. என்னுடைய கீவேர்டு வந்து do follow and no follow links. இதுதான், இந்த கீவேர்டு தான் என்னுடைய பிரைமரி கீவேர்டு. அதனால இந்த கீவேர்டை பயன்படுத்தி நான் ஒரு டைட்டில் உருவாக்கியிருக்கேன். Understanding do follow and no follow links in SEO, a complete guide. இது மட்டும் இல்ல, a complete guide for beginners. ஏன் வந்து பிகினர்ஸ்ங்கிற வார்த்தையை நான் உள்ள சேர்க்கிறேன்? எல்லாமே தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட ஏன் படிக்க போறாங்க? இதுவே என்னுடைய பிகினர்ங்கிற வார்த்தையை அவங்க படிக்கும்போது, ஓஹோ புதுசா வர்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் போலன்னு நினைச்சு அவங்க என் கண்டென்ட் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ நான் உள்ள போட்டாச்சு. அப்ப என்ன பண்ண போறேன்? என்னுடைய கீவேர்ட் do follow and no follow links அப்படிங்கிற வார்த்தை என்னுடைய டைட்டில்ல இருக்கு, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு, என்னுடைய லிங்க்ல இருக்கா, என்னுடைய பர்மா லிங்க்ல இருக்கா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, என்னுடைய பர்மா லிங்க்ல இருக்காங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பர்மா லிங்க் நான் கிளிக் பண்ண போறேன். இந்த பர்மா லிங்க்ல do follow and no follow அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. do follow and no follow link அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. என்னோட டைட்டிலையும் அது இருக்கு, என்னுடைய லிங்க்லயும் இருக்கு, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா? ஓகே, அப்படிங்க நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன், இந்த பேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் do follow and no followங்கிற லிங்க்ல வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட டைட்டில் வந்து ஓகே, பேஜ் does not exist. I'm sorry. So do follow and no follow links in SEO. ஓகே, நான் வந்து இதை டிராஃப்ட்ல போட்டதுனால இதை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னுடைய பேஜில் அண்டர்ஸ்டாண்டிங் do follow and no follow links in SEO, a complete guide for beginners வந்துருச்சா? இப்போ இந்த பேஜை வந்து நான் Ctrl U அப்படின்னு சோர்ஸ் கோட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த பேஜில் என்னுடைய டைட்டில் உள்ள இருக்கு. ஓகேங்களா? ரைட், இந்த சோர்ஸ் கோட் ஓபன் ஆகட்டும். ஓகே, இதுல வந்து என்னுடைய டைட்டில் உள்ள இருக்கு, TITLE அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைட்டில் அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர், இது வந்து வெப்சைட்டோட டைட்டில் இங்க இருக்கு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட்டோட டைட்டில் இங்க தெரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் do follow, இந்த பர்டிகுலர் பேஜ், இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டோட டைட்டில். ஓகே, டைட்டில் இங்க உள்ள இருக்கா? சூப்பர். இது எந்த டைட்டில்? இங்க நான் வந்து மேல கொடுத்திருக்கிற டைட்டில், என்னுடைய பிளாகர். ஓகே, எடிட்டிங் இருக்கக்கூடிய டைட்டில் எங்கெல்லாம் போயிட்டான்? ஓகே, ஸோ இங்க பிளாகர்ல எடிட்டிங் இருக்கக்கூடிய டைட்டில் இங்க தெரியுதுங்களா? இங்கே கொடுத்தது அங்க காட்டு. ஓகே, டிஸ்கிரிப்ஷனுங்கிற செக்ஷன்ல எதுவுமே கொடுக்கல. அப்ப என் சோர்ஸ் கோட்ல போய் நான் Ctrl Fல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு தேடி பார்க்குறேன். அப்படி மொத்தம் 7 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. நல்லா கவனிச்சிங்கன்னா 7 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுல எங்கெங்க இருக்குன்னு பார்க்குறேன். இதுல மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எங்க இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி ஒரு இதுவே இல்லை. ஓகே, சைட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மெட்டா அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இல்லவே இல்லை. என்ன அர்த்தம்? என் வெப்சைட்ல மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படவே இல்லை. அதனால மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப என்ன பண்ண போறேன்? இப்பதான் சர்ச் என்ஜினுக்கு தனியா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறேன். என்ன சொல்ல போறேன்? சர்ச் என்ஜின்ல என்னுடைய ஆர்டிக்கல் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, கெட் complete information related to அப்படியே கூட காப்பி பண்ணி உள்ள போட்டுக்கலாம். Do follow and no follow links in SEO related to, okay, do follow and no follow links in SEO, a comprehensive guide created exclusively for beginners. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? பிகினர்ஸுக்காக டெடிகேட்டடா கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட்ங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ get complete information related to do follow and no follow links in SEO, a comprehensive guide created exclusively for beginners like you. படிக்கும்போது
பிகினர்ஸ் லைக் யூ அப்படிங்கிறப்ப ஓ நமக்காக எழுதியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் செக் பண்ற விஷயம் என்ன, என்னுடைய கீவேர்ட் do follow and no follow links உள்ள இருக்கா, இருக்கு. அப்ப என்னுடைய டைட்டில்ல இருக்கு, என்னுடைய லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ரைட், ஒரு ஆப்ஷன். ஸோ என்னுடைய டைட்டில், என்னுடைய லிங்க், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், இது மூணுலையுமே என்னுடைய கீவேர்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போகுது. எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை இப்படியே காப்பி பண்ணுங்க, கண்ட்ரோல் சி போடுங்க, கண்ட்ரோல் எஃப் போடுங்க. ஸோ ஒரு 3 லிங்க் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? அப்ப இந்த 3 இடத்துலயுமே இருக்கு, என்னுடைய லிங்க்லயும் அது இருக்கு. சூப்பருங்க. ஸோ இந்த கண்டென்ட் இப்ப நான் டெவலப் பண்ண போறேன். இப்ப டெவலப் பண்ண போகும்போது என்ன பண்ணணும், என்னுடைய சப்டைட்டில்லையும் என்னுடைய கண்டென்ட் இருக்கணும். ஓகே, do follow and no follow இருக்கு, do follow and no follow backlinks இருக்கு, do follow and no follow difference இருக்கு, do follow and no follow in SEO. இது எல்லாமே என்னுடைய ஆட்டோ சஜஸ்ட் ஃபீச்சர்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், a complete guide. அப்போ என்னுடைய SEO செக்லிஸ்ட் படி என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்னுடைய கீவேர்ட் இருக்கணும், அதுக்காக நான் இந்த லைனை போட்டிருக்கேன். என்னுடைய SEO செக்லிஸ்ட் படி என்னுடைய லாஸ்ட் பேராகிராஃப்ல என்னுடைய கீவேர்ட் இருக்கணும், do follow and no follow links என்னோட லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கணும். அதனால என்னுடைய கடைசி பேராகிராஃப்காக ஒரு லைனை போட்டு do follow and no follow links நான் கடைசியா வச்சுக்கிறேன். இது வந்து கடைசி பேராகிராஃப்காக. இதுக்கு இடையில இந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் என்னுடைய டைட்டில் அண்ட் சப்டைட்டிலா பயன்படுத்தப்படணும். ஸோ நான் ஒரு பேராகிராஃப் வந்து நான் பயன்படுத்த போறேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் do follow no follow links in SEO. ஓகே, என்ன சொல்லணும், that you are privileged to explore. Okay, you are privileged to explore the content, the comprehensive content about understanding do follow and no follow links in SEO. Okay, so என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நான் வந்து இப்படி தான் வந்து நான் டெவலப் பண்றேன். ஓகேங்களா, ஸோ நிறைய மெசேஜஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு oh my god. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து கீவேர்டு உள்ள இருக்கணுங்கிற குறிக்கோளோட நான் ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னுடைய கண்டென்ட் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்ற மாதிரி கண்டென்ட் எழுதணும், அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். புரியுதுங்களா, ரைட். ஸோ யூ ஆர் ப்ரிவிலேஜ் டு எக்ஸ்ப்ளோர் த காம்ப்ரிஹென்சிவ் கண்டென்ட் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் do follow and no follow links in SEO. அப்ப என்ன சொல்லணும், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும் போதேவும் என்னுடைய யூசருடைய கியூரியாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு இதுக்குள்ள என்ன கிடைக்குங்கிறத நான் தெளிவா சொல்லிடணும். ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றேன், ரைட், this content was created with delivering the in-depth knowledge about. இங்க வந்து என்ன பண்ண போறேன், do follow க்கு ஸ்பேஸ் கொடுக்க போறேன், do follow and no follow க்கு ஸ்பேஸ் கொடுக்க போறேன், no follow links in search engine optimization practices. So இந்த search engine optimization practices இருக்கக்கூடிய do follow no follow சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை இன் டெப்தா நான் கொடுக்க போறேன். ரைட், இந்த ஆர்டிகிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஓகே, இந்த கண்டென்ட் வந்து இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, the uniqueness of this article is its examples and simple explanation of the technical stuff. Okay, technical stuff வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுதான் இதனுடைய uniqueness. Okay, I'm sure you will
love this content and share it with your social connections for them to be benefited. ஸோ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுங்கிறது உங்களுடைய கஸ்டமர் கிட்டயே நேரடியா பேசுறதுக்கு சமம். புரியுதுங்களா? ரைட். ஸோ நான் என்ன சொல்றேன், ஸ்டார்டிங்லயே என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை படிச்சதுக்கு பிறகும் அவங்க இந்த கண்டென்ட்டை நான் படிக்கட்டுமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுக்க போறாங்க. இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ரைட். நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை எழுதி பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகும் இந்த கண்டென்ட்டை நான் ஃபர்தரா படிக்கட்டுமா இது இங்கேயே விட்டுட்டு ஓடிட்டுமான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவை எடுக்கிறவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு என்ன சொல்றேன், you are privileged to explore the comprehensive content about understanding do follow and no follow links in SEO. Okay, அப்ப என்ன சொல்றேன், this content was created with delivering the in-depth knowledge about do follow and no follow links in search engine for those people okay, for those who are beginners in the industry. அப்ப என்ன எனக்கு தெரியுது, இந்த கண்டென்ட் வந்து படிக்கிறவங்க யாருமே வேகனே டூ ஃபாலோ நோ ஃபாலோ பத்தி தெரிஞ்சவங்க வந்து படிக்க போறது இல்ல, எதுவுமே தெரியாம தான் வந்து படிக்க போறாங்க. அதனால பிகினர்ஸுக்காக எழுதப்பட்ட கண்டென்ட் அப்படின்னு சொல்லும் போது, ஓ ஆமாமா நானும் பிகினர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில, அதனால இவருடைய கண்டென்ட் எனக்கு தேவை. So என்ன சொல்றேன், the uniqueness of this article is its examples and the simple explanation of the technical stuff. So இருக்கவே simple explain பண்றதுதான். Okay, I'm sure you will love this content. Share it with your social connections for them to be benefited. Okay, அப்ப I'm sure you will love this content and share it, post reading, okay, with your social media connections. Okay, share it with your social media connections after reading it. Okay, so எதுக்காக சொல்றேன் இந்த இடத்துல, இன்டைரக்டா படிச்சு முடிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கயா, ரைட், அப்படிங்கறத நான் இன்டைரக்டா சொல்றேன். ஓகே, this will, okay, they will be benefited for sure. ஓகே, என்ன அர்த்தம், என் ஆர்டிக்கலை படிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சொல்லியாச்சு. இப்ப இந்த 2-3 லைனை படிச்சு பார்த்த யூசர்ஸ் என்னுடைய கண்டென்ட்டை பிடிக்காம விட்டுட்டு போறாங்கன்னா அது வேற கணக்கு. பட் என்னுடைய பிரைமரி வேலையே டு ஹூக் தி யூசர் வித் மீ. என்னுடைய ஃபர்ஸ்ட் லைனை படிச்சு பார்த்துட்டு அவங்க என் கூட ஸ்டே பண்ணணும், இதான் ஹைலைட். அப்ப என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல, வாட் இஸ் do follow link and no follow link அப்படினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து what is do follow link, do follow and no follow link. இப்போ நீங்க ஒரு क्वेश्चन மார்க் நான் உள்ள போடுறேன். ஓகே, இதை எடுத்துட்டு what is do follow and no follow link அப்படிங்கறத செலக்ட் பண்ணி மேல வந்து நார்மல் அப்படின்றது என்ன அர்த்தம், இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே, நார்மல் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஹெட்டிங் அப்படின்னு மார்க் பண்ண போறேன். ஹெட்டிங்னா இது வந்து இது ஆர்டிக்கிளுடைய ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், அதாவது ஓவரால் ஹெட்டிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளுடைய சப் ஹெட்டிங். ஓகே, எப்படி புரியுது, இதோட ப்ரிவியூ நான் பாக்குறேன் பாருங்க. இந்த ஆர்டிக்கிளோட ப்ரிவியூ நான் பாக்குறேன்னா பார்த்த உடனே எனக்கு எந்த டைட்டில் பெருசா அப்பீலிங்கா தெரியுதோ அதுதான் இந்த ஆர்டிக்கிளுடைய டைட்டில். ஓகே, எது வந்து அதை விட கொஞ்சம் சிறுசா மினிமலா தெரியுதோ இது ஆர்டிக்கிளுடைய சப்டைட்டில். ஓகே, இது வந்து என்னுடைய வெப்சைட்டுடைய டைட்டில் மேல இருக்கிறது. கீழே வந்து நான் எழுதுற ஆர்டிக்கிளுடைய டைட்டில். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் எழுதக்கூடிய ஆர்டிக்கிளுடைய சப்டைட்டில். ஓகே, ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்களா, இது கொஞ்சம் பெருசா தெரியுது, இது கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஓகே, பார்த்தாலே அது அப்பீலிங்கா இருக்கும். சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கும் இப்படிதான் புரியும். எப்படி புரியும் சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு இது, ரைட்? இந்த கண்டென்ட் இப்போ நான் அப்டேட் பண்ணிருக்கேன் பாருங்க, அப்டேட் பண்ணிட்டேன் இந்த கண்டென்ட்டை. அப்போ சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு இந்த கண்டென்ட் எப்படி புரியும்? ஓகே, என்னுடைய ஃபார்முலா இங்க இருக்கு. இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு இந்த கண்டென்ட் எப்படி புரியும்?
பாருங்க இங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்குன்னா இது வந்து H1, அதாவது டைட்டில், ஃபர்ஸ்ட் டைட்டில். இதுதான் என்னுடைய தலை. இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் மட்டும் நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுல இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து என்ன ஹெட்டிங்கா இருக்கு, ஹெட்டிங் 1ஆ ஹெட்டிங் 2ஆ, ஓகே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ரொம்ப டிலே ஆகுது. ஓகே வந்துருச்சு, டிலே ஆனாலும் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய இன்ஸ்பெக்டர் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா H1ஆ H2ஆ அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப டைம் ஆகுது. லெட் மீ க்ளோஸ் திஸ். ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஓகே, ஐயோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஓகேங்க, ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி இது ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ ஐ வில் செலக்ட் திஸ் அண்ட் ஐ வில் ரைட் கிளிக், ஐ இன்ஸ்பெக்ட் திஸ். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் போட்டேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் எனக்கு ஒரு கோடிங்ல செக் பண்ணி காட்டும். ஓகே, காட்டிடுச்சு. ஓகே, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இதுதான் என்னுடைய டைட்டில். ஓகே, H1 போட்டுருக்குங்களா? ஸோ ஹெட்டிங் 1. ஸோ சர்ச் என்ஜினுக்கு எப்பவுமே ஒரு கண்டென்ட் வந்து H1ல இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படியே நான் கீழே வந்து என்னுடைய சப்டைட்டில் ஒன்று நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஜென்ரலா ஒன்று H2ஆ இருக்கும், இல்லை H3ஆ இருக்கும், இல்லை எனிதிங் அதர் தென் H1ஆ இருக்கும். ஓகேங்களா? ரைட், இங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா H2 தெரியுதா? H2 அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், இந்த பார்த்தா தெரியும் H2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல கண்டென்ட் உருவாக்குறதுக்கே சிஸ்டம்ஸ் வந்து இதுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்னா என்ன அப்படிங்கறத நான் எழுத ஆரம்பிச்சிடுவேன். ரைட், ஸோ போத் தி லிங்க் டைப்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்ஸ்ட்ரக்ட் search engine spider, okay, to either proceed further to crawl an index or not. So ரெண்டுமே என்ன பண்ணுதுங்க, ரெண்டுமே do follow link இருந்தாலும் no follow link இருந்தாலும் they are used to instruct the search engine spider either to proceed further or to crawl an index or not to. crawl பண்ணட்டுமா இண்டெக்ஸ் பண்ணுமாங்கிற கண்டிஷனை செக் பண்ணதுக்காக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, these conditions are mentioned on individual links. ஸோ ஒவ்வொரு லிங்க்குமே தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு காமனாக சொல்லப்படல, இண்டிவிஜுவலா சொல்லப்படுது. which means என்ன ஆகுது, do follow link or command, do follow command allows a spider to crawl and index the URL. அந்த லிங்க் வந்து crawl பண்ணதுக்கு இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிடுது. whereas no follow link, okay, does not allow the spider to crawl and index this specific URL. ஒரு ஸ்பெசிபிக் URL. ஓகே, இதை பத்தி நம்ம இன்னும் இன்டெப்தா பேச ஆரம்பிக்கல, கண்டென்ட் எழுதுறதுக்காக நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டைட்டில் ஒன்று போட்டு நான் கண்டென்ட் எழுத ஆரம்பிப்பேன். ஓகே, என்னுடைய அடுத்த ப்ராக்டிசஸ் ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். இது எனக்கு தேவையில்லை. டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ இந்த வார்த்தை நான் ஏற்கனவே உள்ள பயன்படுத்தியிருக்கேன். ஸோ டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ நான் உள்ள பயன்படுத்திட்டேன்னா அப்ப இந்த டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ அந்த வார்த்தை பயன்படுத்திட்டேன். அப்ப இதை நான் தூக்கிடுவேன். ஏன் ஏற்கனவே என் கண்டென்ட் ஒரு டைம் பயன்படுத்திட்டேன். இப்போ do follow and no follow backlinks அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு என்ன வழின்னு தேடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல both the links, ஓகே, crawl ஆகும் இண்டெக்ஸ் ஆகும்
ஓகே, அந்த இடத்துல நடந்துட்டே இருக்கும். ஸோ do follow and no follow backlinks. A website can get both do follow and no follow backlinks from relevant sources. This acts as a vote for each URL to rank better in search engines. ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த do follow and no follow backlinks நான் ரேங்க் ஆக ட்ரை பண்றேன். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், போல்டு பண்ணுறேன். போல்டு. அப்ப எந்த வார்த்தைக்கு நான் ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறேனோ அந்த வார்த்தையை நான் உள்ள சேர்த்துட்டு அதை வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். do follow no follow links in SEO நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். லிங்க்ஸ் அதுக்கு நான் ரேங்க் ஆகணும். do follow no follow link அப்படிங்கிறதுக்கு நான் ரேங்க் ஆகணும். அதை நான் என்னுடைய டைட்டில கொடுத்துட்டேன். திரும்ப என்னுடைய கண்டென்ட்குள்ளே நான் போட்டிருக்கேன். அந்த வார்த்தையை நான் என்ன பண்றேங்க, அந்த வார்த்தையை நான் டெக்கரேஷன்னா வந்து போல்ட் ஆக்குறது. ஓகே, மேக்கப் பண்றது சொல்லாமே, அதான் டெக்கரேஷன், பேக்லிங்க். இந்த மாதிரி என்னுடைய கண்டென்ட் நான் வந்துட்டு என்னுடைய டாபிக் பத்தி எழுதி உள்ள வந்து நான் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணி உள்ள ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலரா எழுதும் பொழுது இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன் பேஜ் SEO ப்ராக்டிஸ்னு சொல்றோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில், அதில் கீவேர்டு சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல உங்க கீவேர்டு சேர்க்கணும், ஒரு ஹெட்டிங் போட்டீங்கன்னா அதுல உங்களுடைய கீவேர்டு எக்ஸாக்டாவோ இது உங்க கீவேர்டு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க உள்ள போடலாம். உங்களுக்கு ரேங்க் ஆகக்கூடிய கீவேர்டு SERP-ல காட்டக்கூடிய ஆட்டோ சஜஷன்ல காட்டக்கூடிய கீவேர்டு உள்ள ஆட் பண்ணி நீங்க அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்மா லிங்க்ல அந்த கீவேர்டு சேர்த்துக்கலாம். உங்களுடைய சர்ச் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கீவேர்டை நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சா? இப்போதைக்கு இந்த கண்டென்ட்டை நான் அப்டேட் பண்றேன். ஓகே, ஃபர்தரா இந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட்டா எழுதி முடிக்கும் போது இதுக்குள்ள இமேஜ் சேர்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் கண்டென்ட் உள்ள சேர்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றத இன்னும் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ண தேவையான பேசிக் ப்ராக்டிசஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு இமேஜை உள்ள சேர்த்து அந்த இமேஜை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது நம்ம பார்க்கலாம்.